அல்லாஹ் இந்த திருமறையில் எவ்வளவு சட்டங்கள் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எல்லா சட்டங்களிலும் குர்ஆனுடைய அந்த கட்டளைகளை நாம் மீறிக்கொண்டுதான் இருக்கிறோம். பல்வேறு சட்டங்கள், குர்ஆனுடைய சட்டங்கள் மதிக்கப்படுவது கிடையாது. குர்ஆனுடைய சட்டங்கள் முற்றிலுமாக கைவிடப்பட்டதுன்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு வாரிசுரிமை சட்டத்திற்கோ தலாக்குடைய சட்டத்திற்கோ எதிராக ஏதாவது ஒரு மசோதாவை கொண்டு வந்தால் போராடுகிறோம், எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். அது பிரயோஜனம் இருக்கிறதோ இல்லையோ எல்லாம் போராடுறோம். ஆனால் குர்ஆனுடைய சட்டத்தை நாமே மதிக்காமல் புறக்கணிக்கிறோமே, அதற்கு யார் போராடுவது? அந்த அரசாங்கம் செஞ்சால் நம்ம போராடுறோம், எதிர்ப்பு காட்டுறோம். குர்ஆனுடைய சட்டங்களை நாம் மதிக்காம எத்தனை சட்டங்களை நாம் கீழே போட்டு மிதிக்கிறோம். அது நாம் தராவீஹுடைய பயான்களிலும் பல விஷயங்களை சொன்னோம். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இரவுல ஓதப்படுகிற ஒரு சூரா அத்தலாக், விவாகரத்து என்ற பெயரில் ஒரு சூறா. அதில் 12 ஆயத்துகள் இருக்கிறது. மொத்தமாக அதனுடைய வரிகள் எத்தனை? ஒரு 28 வரிகள் இருக்குது. இந்த 12 ஆயத்துகள் கொண்ட இந்த சூறாவில் தலாக்கு சம்பந்தமாக அல்லாஹ் 15 சட்டங்களை சொல்கிறான். 15 சட்டங்கள்ங்க. இந்த 15 சட்டங்களில் 1-2 தவிர்த்து மீதி அனைத்தையும் நாம் யாருமே மதிப்பது கிடையாது. இதில் ஓரளவுக்கு மார்க்கம் தெரிஞ்சவங்க, மார்க்க பின்பற்றக்கூடிய தோற்றத்தில் இருப்பவர்கள், மார்க்கத்தோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் என்று நீங்கள் யாரை பார்த்தாலும் இந்த 15 சட்டத்தை நாம் மதிக்கிறதே கிடையாது, இல்லையா? அப்போ அரசாங்கம் அதை செய்யுது இதை செய்யுதுன்னு புலம்புறோம். இந்த சூறாவை நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த சூறா ஆரம்பிக்கும் போதே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா, நபியே பெண்களை தலாக் சொல்ல வேண்டியது வந்தால். அப்போ தலாக்குங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை, அல்லது ரமதான்ல இதை பேசணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எதையெல்லாம் சொல்லுகிறானோ அதெல்லாம் உம்மத்திற்கு சேர்ப்பிக்கப்பட்டு தானே ஆக வேண்டும். அப்போ இந்த சின்ன சூறால 15 சட்டங்க. அந்த சட்டங்கள் 15 சொன்னாலே இன்னைக்கு ஜும்மா பயான் முடிஞ்சு போயிடும், இல்லையா? அதில் எத்தனை விஷயங்கள் இருக்குது என்பதை நான் பின்னால் குறிப்பிடுகிறேன். அருமையானவர்களே, நிக்காஹு, தலாக்கு, இவைகளில் அல்லாஹ் சொல்கிற சட்டத்தை பின்பற்றணும். குர்ஆன் சொல்லும் மோமின்கள் யாருன்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அழைக்கப்பட்டார். ஒரு விவகாரம், ஏதோ அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு வாங்க அப்படின்னு அழைக்கப்பட்டால் காலு சமிஅனா வ அதானா, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்வான். இப்போ நாம் குர்ஆனுடைய எத்தனை சட்டங்களை அலட்சியம் செய்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிற வசியத்துடைய ஆயத்து, குர்ஆனில் இருக்கிற பெரிய ஆயத்துகள் அது ஒரு வசனம். ஒரு பயணத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், திடீர்னு மரணம் வந்துருச்சு, அதனால தான் தனியாக பயணம் செய்யக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனியாக ஒருவன் பயணம் செய்தால் அவன் ஒரு ஷைத்தான், 2 பேராக பயணம் செஞ்சால் 2 ஷைத்தான், 3 பேராக போனாதான் அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற ஒரு குழுன்னு சொன்னாங்க. ஏங்க 3 பேராக போகணும்? 3 பேராக போனாதான் ஒரு ஆளுக்கு மௌத்துடைய சூழ்நிலை வந்தால் அவர் ஏதாவது வசியத்து செய்கிறதுக்கு 2 பேரை சாட்சியாக்கலாமா? அல்லாஹ் இதை அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான்னு சொன்னால், இப்போ ரப்பு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம இந்த மாதிரி சட்டத்தை கொஞ்சமாவது யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. திடீர் மொத்தம் வந்துடுது. அப்போ 2 பேர் பக்கத்தில் வச்சு, எப்பா எனக்கு என்னென்ன கடன் இருக்குது, என்னென்ன கடமைகள் இருக்குது, என்னென்ன சொத்து இருக்குது, என் பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாது, உங்கள் 2 பேரை சாட்சியாக்கி வசியத் பண்ணுறேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ஷஹாதத்து பைனிக்கும் இதா ஹதர அஹதக்குமுல் மௌத், நீங்கள் பயணத்தில் மௌத்தாக வேண்டியது வந்தால் 2 பேரை இப்படி சாட்சியாக்குங்க. அந்த 2 பேர் எப்படி சாட்சி சொல்லணும்? அவங்க பொய் சொல்லிட்டா என்ன செய்யறது? அதெல்லாம் அடுத்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கணும். அப்போ நம்ம என்ன, குர்ஆனுங்கிறது வெறும் தொழுகையை மட்டுமா சொல்லுது? குர்ஆனுங்கிறது வெறும் நோன்பை மட்டுமா சொல்லுகிறது? இந்த வணக்கத்தில் மட்டுமே நம்ம, அதில் நம்மள்ட்ட 1000 ஓட்டம் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதில் மட்டுமே கவனம் செலுத்துகிற நாம பாகப்பிரிவினையை கண்டுக்கிறது இல்லை, வசியத்தை கண்டுக்கிறது இல்லை, வக்ஃபு சட்டத்தை மதிக்கிறது இல்லை, நிக்காஹ் தலாக்குடைய சட்டங்களை மதிக்கிறது இல்லை. அரசாங்கம் கொண்டு வந்தால் நாம் ஆய்வின் சத்தம் வரும். அருமையானவர்களே, எனவே நான் இன்றைக்கு அதை பற்றித்தான் சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்
ஒப்பந்தங்கள்ல ரொம்ப புனிதமான ஒப்பந்தமாக ஆக்கியிருக்கிற ஒப்பந்தம் திருமண ஒப்பந்தம். உலகத்தில் எத்தனையோ ஒப்பந்தம் நடக்குது. ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில, ரெண்டு பிரிவினருக்கு இடையில எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடக்குது இல்லையா? வியாபார ஒப்பந்தமா இருக்கலாம், கடன் ஒப்பந்தமா இருக்கலாம், அடமான ஒப்பந்தமா இருக்கலாம், எத்தனையோ ஒப்பந்தங்கள் இருக்குது. ஒப்பந்தங்கள்ல தூய்மையான ஒரு ஒப்பந்தம் எதுங்க? திருமணங்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஏற்படுகிற ஒப்பந்தம் தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா இந்த ஒப்பந்தத்தை மீசாகன் கலீதா, ஒரு உறுதியான ஒப்பந்தம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். இது ஒரு அழகான ஒப்பந்தம். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த கடைசி ஹஜ்ஜினுடைய அந்த பிரசங்கம் பல லட்சக்கணக்கான மக்கள் முன்னால விடைபெறுகிற நேரத்தில் செய்கிற பிரசங்கம் அது. அந்த பிரசங்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த திருமண உறவு, கணவன் மனைவிங்கிற உறவை பற்றி எல்லாம் பேசுறாங்க. பெண்கள்கிட்ட அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன். அந்த பெண்களை அல்லாஹ்வுடைய கட்டளையோடு நீங்கள் கைப்பற்றி கொண்டீர்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு ஹலாலாக்கி கொண்டீர்கள் என்று பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. அருமையானவர்களே,